ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பர் ரொம்ப சிம்பிளான டிப்ஸு தான். கண்டிப்பாக நீங்கள் எங்காவது வெளியே கிளம்புறீங்கோ, உங்களுக்கு இந்த வெயில் சீசனில் எந்த ஒரு ஃபேஸ் பேக்கோ எந்த க்ரீமோ வேண்டானாக்கா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கு தேவையான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். பாருங்கள், நான் பச்சை பால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம செய்யறது வந்து இந்த பச்சை பாலில் நம்ம முகத்தை கழுவிட்டு ஒரு காட்டனை வச்சு ஃபுல்லாக அந்த பாலில் நம்ம முகத்தை இது பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் காயும் போது நம்ம முகத்தை கழுவிட்டு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் தேன், அடுத்து தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு, இது ரெண்டும் வச்சுட்டு தான் ஃபேஸ் பேக்கு பண்ண போகிறோம். நல்லா ஒரு ஸ்கின்னு க்ளோ, நம்ம முகத்தில் அந்த சன் டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுது. இப்போ அது எப்படி செய்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முகத்தை கழுவிக்கோங்க. நீங்கள் எங்கே போனாலும் சரி பாலில் வந்துட்டு அவ்வளோ ஒரு நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கிது. ஏன்னா நம்ம ஸ்கின்னில் இருக்கிற நம்ம முகத்தில் ஏதாவது அழுக்கு, சான் டேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக அந்த கருப்பு அது இதெல்லாம் லைட்டாக நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின் நல்லா பளபளன்னு நல்லா பிரைட்டாக பண்ணி கொடுக்கும். இப்போ நான் முகத்தை கழுவிட்டு வந்துட்டு இங்கே தேவையான அளவுக்கு நான் காட்டனில் பால் கொஞ்சம் இது பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு பால் எடுத்துட்டு இப்போ முகத்தக்கல் பால் நம்ம முகத்தில் இருக்கணும். அது போடும் போது லைட்டாக இந்த மாதிரி ஒரு மசாலா, அதில் மலாய் இருந்தால் கூட பரவாயில்ல. எவ்வளோ அழுக்கு வரும் முகத்தை கழுவுன பிறகு இந்த பாலில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு அழுக்கு வருதுன்னு. பாருங்கள், இப்போ இதில் பால் காலி. ஏன்னா காட்டன் வைக்கிறதுனால அந்த காட்டனில் ஃபுல் பால் வந்துட்டு இதாகிடுது. இப்போ திரும்பியும் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம். இந்த கண்ணு கீழே லைட்டாக இந்த பால் இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணாதீங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் கூட உங்கள் முகத்தை நல்லா இது பண்ணிவிடுங்க. பாலிலேயே எவ்வளோ ஒரு நல்லா கிளியர் பண்ணி கொடுக்குது. நம்ம கழுவிட்டு இருந்தால் கூட நம்ம முகத்தில் இருக்கிற அழுக்கு வந்து அப்படியே கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு பால் ஒரு சூப்பரான பெஸ்ட்டு. எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி பாலில் ஒரு காட்டனை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணுங்க. ஏன்னா பச்சை பால், காசின பாலில் பச்சை பால் எடுத்து இந்த மாதிரி பசும் பால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ இந்த மாதிரி இப்போ 10 நிமிஷம் கழிச்சிட்டு முகத்தை கழுவிட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு அந்த பேக்கு செகண்ட் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது மாதிரி காட்டனில் இது பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. அது நம்ம ஸ்கின் நல்லா ட்ரை ஆகும். நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த அழுக்குகளுக்கு என்ன ஆகுது, ஃபுல்லு நம்ம ஸ்கின்லேருந்து இந்த பால் ஃபுல் கிளியர் பண்ணி எடுத்துடும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். பால் நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்னஸாக பண்ணி கொடுக்கும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா காஞ்சிட்டு வருது. இப்போ என் முகத்தை நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னு. பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு பளபளன்னு இருக்குது. நம்ம முகத்தை கழுவ அப்புறமே இந்த பிரைட்னஸ் கிடைக்காது, இந்த பால் அவ்வளோ நல்லா பிரைட்னஸ் கிடைக்குது. இப்போ அடுத்து வந்து நான் ஹனி சேர்த்து அது எப்படி மிக்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இப்போ இதில் தேவையான அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி வந்து கொஞ்சம் தான் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை. பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் ஹனி.
அடுத்து வந்து இதில் தேவையான அளவுக்கு ஒரு 4-5 ட்ராப் மட்டும் தான் எலுமிச்சப்பழம் சாறு எடுத்துக்கணும். 1 2 3 4 ட்ராப், இவ்வளோ தான். பாருங்க, இப்போ இது நல்லா இந்த தேனும் இந்த எலுமிச்சப்பழமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையாலே மிக்ஸ் பண்ணிக்கின்னு இது போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை வாஷ் பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தான். நல்லா ஒரு பிரைட்னஸ் பண்ணி கொடுக்குது. ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மசாஜ் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு உங்கள் முகத்தை கழுவி பாருங்க, எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சிம்பிளாக சாதாரண ஃபேஸ் பேக்கு தான் இது. இந்த கண்ணு கீழே, இந்த கண்ணு ஓரம், கண்ணு மேலே இது தேனை யூஸ் பண்ணாக்கா நம்ம முடியெல்லாம் புருவெல்லாம் கருப்பாக இருக்கிறது வெள்ளையாகிடுதுன்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் எதுவுமே ஆகாது. அப்புறம் முடியில் பட்டாக்கா வெள்ளை முடி வந்துடுதுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இது மாதிரி நான் இது பார்த்துட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். அந்த மாதிரி ஒன்றும் ஆகலை, எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த ஃபேஸ் பேக்கை கழுவிட்டு பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் இந்த மாதிரி தேனும் எலுமிச்சப்பழமும் நம்ம முகத்தில் இருக்க அந்த சன் டேன் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். எலுமிச்சப்பழ சாறு வந்து ஒரு 4-5 ட்ராப் தான் எடுத்துக்கணும். அந்த தேனை சேர்த்து நல்லா ஸ்கின் க்ளோ பண்ணி கொடுக்கும். பாருங்க, லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுவோம். இதனால போடுறதுனால புருவெல்லாம் நல்லா வெள்ளை ஆகிடுமே அப்படின்னலாம் இல்லை. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணின்னு இருக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு பாலில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிரைட்னஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணதுக்கு எவ்வளோ ஒரு பிரைட்னஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், இப்போ நான் ஒரு வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். பாலில் போட்டுருந்துக்கு ஒரு பிரைட்னஸ்ஸு, இப்போ இந்த ஃபேஸ் பேக் போட்டிருந்ததுக்கு சூப்பரான ஒரு பிரைட்னஸ்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த பிரைட்னஸ் தெரியும். ஃபங்க்ஷன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இதுக்கு முன்னாடியே நான் இதோட ஃபேஸ் பேக்கும் நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது எப்படி ட்ரை பண்ணணுன்னு இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது செட் ஆகுது, ஸ்டார்டிங் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆண் பெண்ணும் ட்ரை பண்ணலாம், இவங்க தான் ட்ரை பண்ணணும்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல், ஏன்னாக்கா என் வீடியோஸ் பார்க்குறாங்கோ ரொம்ப ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறாங்கோ, நம்ம சில பேர் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அது பார்க்கும் போது எப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும். ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய்.